திருவள்ளூரில் அடகு கடையின் சுவற்றில் துளையிட்டு நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இரவில் ஆயுதத்துடன் வந்து கைவரிசை காட்டிய கைகளுக்கு போலீசார் காப்பு போடுவார்களா? திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் புத்தாராம். 46 வயதான இவர் எரையூர் கிராமத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக நகை அடகு கடை நடத்தி வருகிறார். திங்கட்கிழமை இரவில் வழக்கம் போல கடையை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் காலையில் வந்தபோது கடையின் பின்பக்க சுவற்றில் துளையிடப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் கடைக்குள் சென்று பார்த்தபோது வெளியே இருந்த அரை சவரன் தங்க நகை, 1/4 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 20,000 ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. நல்வாய்ப்பாக பெரும்பான்மையான நகைகள் லாக்கரில் இருந்ததால் தப்பியதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக அடகு கடை உரிமையாளர் புத்தாராம் புள்ளரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து போலீசார் மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்களுடன் வந்து சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்தனர். அப்போது நள்ளிரவில் ஆயுதங்களுடன் வந்த கொள்ளையர்கள் சுவற்றில் துளையிட்டு கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொள்ளையர்களை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக இறங்கியுள்ளனர். மேலும் கொள்ளையர்களை பிடிக்க டிஎஸ்பி தமிழரசி, எஸ்ஐ கர்ணன் ஆகியோர் தலைமையில் 2 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தனிப்படை போலீசார் ஏற்கனவே இதுபோன்று சுவற்றில் துளையிட்டு கொள்ளையடிக்கும் கும்பலுக்கு தொடர்புள்ளதா அல்லது உள்ளூர் கொள்ளையர்கள் யாரும் கைவரிசை காட்டியுள்ளனரா என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருவள்ளூர் அருகே இரவில் அடகு கடையில் சுவற்றில் துளையிட்டு கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் வியாபாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கொள்ளையர்களை விரைந்து கைது செய்ய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.